வந்து உட்காரதுக்கு வேணால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பள்ளிக்கூடத்துலலாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்ருவேன். ஒரு ஊர்லெல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யார் மேலே கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி பாட்டுக்க. அப்போ அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இங்கே வா, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. அது மாதிரி இப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன், ஜெயிச்சா நீங்கள் பரிசு கொடுங்க ஐயா. ஒன்றும் பெருசு இல்லை, புத்தகம் தானே கொடுப்பீங்கள, வாங்கிக்கலாம். வள்ளலார் என்ன செய்கிறாருன்னா, சில சொற்களை திரும்ப 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 போட்டு மனசில் பதிய வைப்பார். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது, இது அடிக்கடி சொல்கிறோமே, என்னன்னு தெரியுதுங்களா? ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணாக மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்ருக்காரு யார் கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கைவண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்லை முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு. அதே மாதிரி பால் வண்ணம் பருவம் கண்டேன்னு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் திருடாதையில். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறையா இருக்குது. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், அந்த மலைத்தேன் இவளென்ன மலைத்தேன். இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னோடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேறு ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க. வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. இப்போ நான் அந்த பாட்டை சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் தெரியுங்களா, என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சில பேர் மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு போட்டு படுத்துறாங்க. எல்லோரும் எந்திரிச்சு ஒரு தடவை கைதட்டிட்டு உட்காருங்க, நல்ல வேலை நினைச்சேன், அப்படியே ஒரு பல்ட்டி அடிங்க 3 பேர் அப்படின்னு சொல்லாமல், இது எல்லாம் மோட்டிவேஷனாக அதுக்கு பேர். மூச்சு எழுத்தபடி முன்னாடி இருக்க முதுவை தட்டுங்குது ஒரு பிள்ளை வந்து, முன்னூறு வரிசையில் உட்காந்துருக்கு ஒருத்தர், யாரை தட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை தூக்கிட்டு நின்றுட்டே இருக்கார். நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. இந்த வேண்டும்னு அவர் சொன்னார்ல, அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்கிறேன், நீங்கள் எண்ணி மாத்திரம் பாருங்கள், செல்லில் எண்ணக்கூடாது, அப்படி நம்பர் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ எது கேட்டாலும் அதை தான் செய்கிறோம் நம்ம. எண்ணி பார்க்குறீங்களா? ஒருத்தராவது ஆட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு போனாலும் போகமே தவிர அந்த வேலை வச்சுக்கிறாங்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேங்க வகுப்பில், எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும் சொல்ல பேருக்கு. அப்படியே நல்ல சார் அப்படி எடுத்த உடனே சும்மா எண்ணி பாருங்கள், நிற்கிறவங்களே என்னலாம் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, வேண்டும் என்னவுமா, ரெடியா? ஒருமையுடன் திருமலரில் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைத புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெற் பிடி தொழுக வேண்டும், மதபான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர்ண நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேள வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை வேண்டும்? இங்கிட்டு 13 18 என்ன ஒரு பாக்ஸில் வந்து 12, ஒரு பாக்ஸில் 8 கேட்குமா? இப்போ நான் என்ன செய்கிறது, 3ஐயும் கூட்டி 3 வைக்கிறதா? சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த பாட்டு வேண்டாம் விடுங்க, வேறு பாட்டு நான் சொல்கிறேன். இப்போ தயாராக இருக்கணும். நான் சும்மா விடிய வரைக்கும் இந்த பாட்டு தான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ இந்த பாட்டு என்றீங்களா? வேண்டும் வேண்டாம், உண்டு என்றீங்களா? உண்டு. பாட்டை வேகமாக தான் சொல்லுவேன், எனக்கு மறந்துவோம்ல, வேகமாக தான் சொல்லுவேன். என் வேகத்துக்கு நீங்கள் எண்ணணும். இப்போ குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகம் வச்சுக்கருங்க, அதுதான் மிருதங்கம்.
குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும். அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. நம்ம சும்மா உட்காந்துட்டு பாப்கார்ன் தின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான். இப்போ என்ன போகிறேன் சாதாரணமாக எப்படி உண்டுன்னு அதை நான் சொல்ல போகிறேன்னா, வைணவர் வைணவ இலக்கியத்தில் ஒரு உண்டு சின்ன பாட்டு. அதை என்னாதீங்க, சும்மா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானூர்வன் உண்டு. ஒருத்தர் சொல்கிறார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்குவான் ஒருவன் உண்டு. இதெல்லாம் இந்த மாதிரி உண்டு வரப்போகுது. இப்போ என்றீங்களா நீங்கள்? இதை விட்டுருங்க, இதை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ ரெடியாக இருக்கீங்க. உண்டு என்ன ஆரம்பிக்கலாமா? நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலனம் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நிலையுண்டு நெறியும் உண்டு ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தம் ஒரு உளம் உண்டு வளமும் உண்டு தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்ட வண்டு கடம்பணின் என்பத தியானம் உண்டாகில் அரசே தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே தன்முக தெய்வமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை உண்டு? ஆத்தாடி, அப்போதான் 5 நிமிஷத்தில் நான் மெதுவாக சொன்னப்போ ஒன்று பல பேர் பாதியிலே விட்டுட்டீங்க. எனக்கு தெரியாதா? 38. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் போய் பார்க்கணும். இதில் வள்ளலார் புஸ்தகத்தை எடுத்து தெய்வமணி மாலையில் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொன்னால் புஸ்தகம் வாங்க போகலாம்னு பார்க்குறீங்களா? அவர் 42, நீங்கள் 38ன்றீங்க. சரி, என்னட்டும் இப்போயாவது வந்து உட்காந்தண்ணே, இது மாதிரி தான் பேசுவேன் நான். இருக்கட்டும், வாங்க வாங்க. இல்லை பாருங்கள், என்ன தெரியுங்களா, நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சபை கிடையாதுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க. 24 மணி நேரம் அதில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரையில் ஒரு வீட்டில் திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுதுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க, அப்போ பிடிச்சோம். அவன் ஊடால போயிருந்துருக்கான். விளக்கடான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி முடியும்? தொலைக்காட்சி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, தவிர்க்க முடியாது, ரைட் தான். அதுக்காக எந்நேரம் அதிலே உட்காந்துருக்கிறதா? அதுவும் சில பேருக்கு சீரியல் பார்க்கலன்னாங்க கைகாலெலாம் கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்குது. அப்படியே 6:30 ஆனா என்ன ஆகுதோ என்ன ஆக போதோ. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்களும் சீரியல் தான் நடிக்கிறீங்கன்னு. நடிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் வர்றப்போ கூட கேட்டார் ஒருத்தர், சரவண மீனாட்சி அப்பா தானே நீங்கள் அப்படின்னாரு. அது ஆமாம், நாடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும், பார்க்க வேண்டியதாங்க, எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் உலக மக்களையெல்லாம் தமிழர்களால் ஜெயிக்க முடிகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க முடியும்னு என்ன தெரியுங்களா? அஷ்டாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 8 வேலையை செய்கிறவன். தசாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்கிறவன். சோடசாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 16 வேலையை செய்கிறவங்க. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்கிற ஆள். 100 வேலை. அதில் முதல் வேலை என்ன தெரியுங்களா? பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் நாடக உலகின் தந்தை. சபாபதினு ஒரு நாடகம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள, சினிமா பார்த்துருக்கீங்கள? சபாபதி சினிமா 1944 வந்த படம். அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத நகைச்சுவை என்ன தெரியுமா? காளியன் ரத்னம்னு ஒரு நடிகர், அவர்கிட்ட டிஆர் ராமச்சந்திரன் கதாநாயகன். இவர் பேர் சபாபதி, அவர் பேர் சபாபதி. டேய் சபாபதி வேலைக்காரனை கூப்பிடுவார்.
நாலனாவுக்கு பக்கோடா, நாலனாவுக்கு பாதாம் அல்வா வாங்கிட்டு வா. கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க. எந்த 4 நாவுக்கு பக்கோடா, எந்த 4 நாவுக்கு பாதாம் அல்வான்னு சொல்லலையே. என்ன இதை எழுதினது பம்மல் சம்பந்த முதலியார் 92 நாடகங்கள் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 92 நாடகம். அதில் ஒன்று மனோகரா. அது மட்டும் இல்லை, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகம் இருக்குல்ல, அதை தமிழில் மொழிபெயர்த்து அருமையான நாடகமாக எழுதியிருக்கிறார், நாடகம் போட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுங்களா, நாடகத்துக்காக சுகுண விலாச சபான்னு நம்ம இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல, அதை உருவாக்குனதே அவர் தான். அவர் எழுதுகிறாரு, சதாவதானம் செய்கிற போது நான் அருகில் இருந்து பார்த்தேன். சதாவதானம் செய்கிற போது பார்த்தேன், அந்த சதாவதானிகள் அதிகாலையிலிருந்து அன்றைக்கு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மறுக்கிறார்கள். அடுத்து என்ன தெரியுங்களா, லாடசங்களின்னு ஒன்றுங்க, அதான் நம்பர் 1. 2 என்ன தெரியுங்களா, பேசிக்கிட்டே இருக்கணும். 3 பூபதி சார் மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும். 4 அவர் காந்திதாசன் ஒரு கணக்கு போடுவார், சொல்லணும். 5 கமலநாதன் சார் மாதிரி ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவாங்க, பாடணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகில் தட்டிக்கிட்டே இருப்பார், எத்தனை தடவை தட்டாருன்னு சொல்லணும். இதில் கீழே உட்காந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், எத்தனை மணின்னு சொல்லணும். இத்தனையும் செய்யணும், தப்பு இல்லாமல் செய்யணும். இவ்வளவு செஞ்சால் தான் அவங்களுக்கு 100. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு, அந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணால் தாங்க ரிப்பீட் பண்ணோம். ஆனால் நம்முடைய மூளை 100 பங்கு கம்ப்யூட்டர். ஒரு எடுத்துக்காட்டு தெரியுங்களா, சகுந்தலா தேவி என்கின்ற கணித மேதை 13 கம்ப்யூட்டர்களை சுற்றி உட்கார வச்சுட்டு கணக்கு போட்டு காமிச்சாங்க. ஒரு கணக்கை எத்தனையோ டிஜிட்டலில் அந்த கணக்கை அது என்ன பண்ணு சரிங்களா, கம்ப்யூட்டர் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை காட்டிலும் 3 செகண்ட் 4 செகண்ட் முன்னாடி போட்டு காமிச்சாங்க இந்த அம்மா. அப்போ எந்திரங்களை ஜெயிச்சு காட்ட முடியும்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த அப்பப்போ கைதட்டின 7 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, அப்பப்போ கைதட்டின சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறேன். அப்படியே அசந்து உட்காந்துருக்கீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. அவர் எழுதுகிறார், அஷ்டாவதானிகள் வாழ்ந்த நாடு. அமெரிக்காவில் பேச போன விவேகானந்தர் ஆரம்பிக்கிற போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு ஆரம்பித்தார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பிறகு சொன்னாருங்க, நான் ஞானிகள் நிறைந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னார். ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுங்களா, ஞானிகள் நிறைந்த தேசம். எவ்வளோ தைரியமாக சொல்லணுங்க. ஞானத்திலே பரமோணத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு. இங்கே பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரதி வார்த்தை சொல்லி கொடுக்கறதுங்க, அப்படியே பிரமாதமாக. விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுகிறார், ஞான தீபம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுதி இருக்குது. நீங்கள் எப்பயாவது நேரம் இருந்தால் படித்து பாருங்கள். முந்தா நாள் கூட இங்கே பேசின விவேகானந்தருடைய இதில் பேசுகிறப்ப சொன்னேன் நான், எந்த இடத்தில் அறிவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது, நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளை டியூன் பண்ணால் தாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. விவேகானந்தர் 863 பிறந்து 893 உரையாற்றி 1902 மறைஞ்சு போகிறாரு. 39 வயசு. பாரதிக்கு 39 வயசு தான். இந்தியா முழுவதும் நடந்து வரணுங்கிறாரு. யார்? அவருடைய குருநாதர். நான் சன்னியாசம் ஏற்க வேண்டும் அப்படின்னோடனே, நீ இந்தியா போய் முதல்ல சுற்றி பார்த்துட்டு பார்ப்போம் அப்படிங்கிறார். இதே போல் காந்திக்கு சொன்னது யார்? கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்கிறாரு, நான் அரசியலில் ஈடுபட வேண்டும்ங்கிறாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நீ இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து வாங்கிறார். அந்த 2 பேரும் விவேகானந்தர் சுற்றி பார்க்குற போது, நடந்தே வந்தபோது எங்கே உட்கார்ந்து ஞானம் பெற்றார் தெரியுமா? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைப்பாறையில் உட்கார்ந்து, அதாங்க இந்தியா படம் போட்டிங்கன்னா கடைசி மண் பகுதி எதுன்னா அதுதான். அங்கே உட்கார்ந்து அவர் தவம் பண்ணார். ஏன்னா அதுதான் ஸ்ரீபாதம்னு அதுக்கு பேர். அம்பிகை நின்று தவம் பண்ணுறதாக நம்ம நம்புகிற இடம். ஒரு பாதம் தான் இருக்குமா அந்த இடத்துல. அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாலாம். அந்த இடத்துல ஞானம் பெற்றார். காந்தியடிகள் இந்தியா முழுக்க வந்தபோது மதுரைக்கு வந்து தான், உழவர்களுடைய ஆடை ஈராடையாக இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்வேன், இனிமேல் கோட்டு சூட்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஈரங்கியோடு எங்கே போனார் தெரியுமா? வட்டமேஜமா நாட்டுக்கு போயிட்டு வர்றார்.
அப்போ காந்தியை மாற்றி காட்டினது தமிழ்நாடு தான். விவேகானந்தருக்கு ஞானம் வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் தவத்தால் சிறந்ததும், அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யார் தெரியுங்களா? அவர்களுக்கெல்லாம் தெரியும். ராமநாதபுரத்தினுடைய அரசராகிய பாஸ்கர சேதுபதி அவர்கள். அவர் அனுப்புகிறார். விவேகானந்தர் ஞான தீபத்தில் எழுதுகிறாருங்க, இங்கே இருக்கோம். நான் சொல்லிக்கிட்டு வர்றப்பே அந்த புஸ்தக பேரெல்லாம் கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. ஏன்னா ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு போகிறோம்ல. புத்தக கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா போண்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாமா? ஒரு புத்தகம், ஒரு சின்னது, ஒரு 2 ரூபாய்க்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு இருக்கும், 10 ரூபாய்க்கு இருக்கும். அதில் என்ன எழுதுறாருன்னா, நடந்து வந்துட்டு இருந்த போது கல்கத்தாவிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காருங்க. திடீர்னு அன்றைக்கி நைட்டு மனசு சங்கடமாக இருக்கான். சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்குன்னு தெரியுமா? மனசு சங்கடமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணுதுங்கிறார். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? இன்றைக்கி இருந்தால் உடனே மெசேஜ் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கைப்பில் அந்த அம்மாவை பேச சொல்லிடலாம். நல்லா இருக்கேன், அங்கே இரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறது? தந்தி கொடுத்தாலும் போய் சேர 3 நாள் ஆகும். அப்போ இரவு முழுக்க தூங்காமல் வருத்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் நண்பர் என்ன பண்ணாராம், சரி வா என் கூட நம்ம போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த இரவில் ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த சுடுகாட்டில் ஒரு ஒன்று உடல் வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ட்ரைபல் தலை முடியல அப்படி விரிஞ்சு கிடக்குது. அந்த வெளிச்சத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். இவர் போன நண்பர் என்ன பண்ணாரா, அவருடைய மொழியில் பேசிட்டு, இவர் என் நண்பர் மனத்துயரத்தில் இருக்கிறார், என்னன்னு கேளுங்க. அந்த ஆள் அந்த இதிலேருந்து ஒரு விறகை பிடுங்கினானாங்க. பிடுங்கி தரையில் இப்படியே என்னமோ கோடு போட்டானா. போட்டுட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னானா, இவர் யார் தெரியுமா? இவரால் இந்தியாவுக்கு புகழ் வரப்போகிறது, கடல் தாண்டி போய் வரப்போகிறான் இந்த மனிதன். இதை மொழிபெயர்த்து சொன்னாராம். அந்த இதையா நாங்கள் கேட்க வந்தோம். இப்போ நம்ம ஜோதிடம் கேட்குறப்பே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீ பிரதம மந்திரியாகி வருவாய், சிரிச்சிருவான். ஏய் ஜாரு ரொம்ப கூட தர்றேன், இதெல்லாம் சொல்லாத, சிரிப்பு தாங்க முடியல என்னால். அதே ஆள் 3 நாள் உனக்கு கண்டம் இருக்குது, வெளியே போகாதானே படுத்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே. பாருங்கள், நெகட்டிவான விஷயத்தை நம்புவோம், பாசிட்டிவான விஷயத்தை சிரிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்படின்னாராம். அந்த ஆதிவாசி திரும்ப சொல்கிறாருங்க, நீ வெளிநாட்டுக்கு போவான்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ திரும்பி வருகிற போதும் உன் தாய் இருப்பாள், அது வரைக்கும் நீ கவலைப்படாத. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நண்பருக்கு எழுதுகிறாருங்க, நான் அயலகத்தில் இருக்கிறேன், அன்றைக்கு நீ அழைத்து போன அந்த நண்பரை பார்த்தபோது என் எதிர்காலத்தை எந்தவிதமான ஒரு ஆதாரமின்றி எடுத்து சொன்ன அந்த படிக்காத மனிதன், பாமர மனிதன், ஈமப்புகையின் வெளிச்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தானே. இந்தியா ஞானிகள் மிகுந்த தேசம், எங்கே யார் இருப்பான்னு தெரியாது. இதுக்கு என்ன சொல்கிறது? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படியே தீய வார்த்தையாக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணுமா? எந்த பூவில் எம்புடு தேன் இருக்குன்னு யார் கண்டா அப்படி சொல்லணுமா? எந்த பூவில் எவ்வளோ தேன் இருக்குங்க. ஏன்னா தும்பப்பூலையும் சின்ன அழகான தேனி வந்து உட்கார்ற மாதிரியான தேன் இருக்குங்க. அதை வச்சுட்டு தான் விவசாயிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று என் கூட பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர் லட்சுமண பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குனாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா. அதனால தான் இன்றைக்கி வீடு பார்க்க பொம்பளைகளை கூப்பிட்டு போயிடுறோம், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்னையை குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அதில் ஒரு ஆச்சரியம். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆண் பனை மரத்தில் அது கூடு கட்டாதான். பனை மரத்தில் ஆண் பனை மரம், பெண் பனை மரம்னு இருக்குது. பெண் பனை மரத்தில் தான் கூடு கட்டுமா.
இது பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஏன்னா அதில் நுங்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் வருமா, அதில் ஆள் ஏறிக்கிட்டே இருப்பானா அடிக்கடி. அதனால் பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஆண் பனை மரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா. இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம சில பேர் சந்தேகப்பட்டு நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா நேராக கேட்டே போட்டுருவோம் சில சமயத்தில். ஏன்னா அவர் நடைமுறை பவனிகளில் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. பேரும் சில சமயம் பொது பேர் வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா? அது என்ன பேருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல், திறமை எப்படி இருக்குது பாருங்க. அதுதான் அவ்வை பாட்டு கூட ஐயா சொன்னாங்க. ஔவையார்கிட்ட கேட்டானா ஒருத்தன், கம்பன் அரச சபையில் உட்கார்ந்து கொண்டு பொன்னும் பொருளும் பரிசாக குவிக்கிறான், நீ வீட்டுக்கு வீடு போய் கூழெல்லாம் வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கம்பன் அளவுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டோன்னு அம்மா சொல்லிச்சான், அப்படி சொல்லாத, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமாக இந்த குருவி இருக்கே, தூக்கணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் 2 காலில் முன்னு நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம வலது கால் முன்னாடி, இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை, அப்படி தத்தி திரியும் அந்த குருவின்னா பாரதி. தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அது சொன்னால் 2 கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டப்போ எடுத்து போகிறீங்களேன், 2 ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்கணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல, அது வச்சுருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டால் இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டிலும் ஆச்சரியம், பெட்ரூமில் லைட் வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு வந்து அதில் ஒட்ட வச்சுருக்குங்க. இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னால், அவ்வை அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே, பாம்புக்கு புத்து கட்ட தெரியுமா உங்களுக்கு? நம்ம அடிக்கடி பாம்பு புத்துன்னு தேவர் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். அது அநியாயத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும். பாம்பு, அந்த பாம்பு இருக்கே, அது இப்போ டைப்பெல்லாம் அடிக்கும் ஒரு படத்தில், ஹையர் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் வந்திருக்கும் அந்த பாம்பு. அப்படியே வெள்ளிக்கிழமை விரதமா, நீங்கள் ஒரு படம் பார்க்க மாட்டீங்க இருக்கு. சரி, வெள்ளிக்கிழமை விரதம், நம்ம யாரும் தெரியலன்னா அதுதான், அப்படி வச்சுக்கிடுவோம். அது பாட்டுக்கு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இருக்கட்டும். அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தார் போல, லோன் போட்டு வீடு கட்டிட்டு வெளியே வேறு வீட்டில் போய் குடியிருப்போம், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதில் அவன் நம்மளை அடிக்கடி வேறு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், என்ன ஆணி அடித்தா உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்டு. இந்த கரையானுக்கு புத்துக்கட்டை கண்டுபிடிச்சது யார்? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவாலிருந்து பெறுது. நீங்கள் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்து நம்ம ஊர் படங்களை கேள்வி பண்ணுறோமே, ஸ்பைடர்மேன் மாத்திரம் உண்மையானதா சொல்லுங்க பார்க்குறோம். அது ஃபைபர் உண்மை சரியான விஷயந்தான், ஆனால் அதை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் கட்டின கூட்டில் வேறு எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனெங்கன நிற்கணும்னு தெரியும். அவ்வை சொல்கிறா, இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்குது, புகழேந்திக்கு தான் இந்த அறிவு இருக்குது, ஒட்டக்கூத்தலுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கும், பயன்படுத்த வாய்ப்பில்லடா. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு. வான்குருவியின் இதை காட்டில் மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நான் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வர்ற ஆள் பூரா என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பேரும் கிடையாதா? அப்படி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்றார் முனியாண்டி, முனியாண்டியெல்லாம் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில். அப்படி இல்லைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வள்ளுவனுடைய குரலுக்கு ஈடாக ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? நினச்சி பாருங்க. அப்படியான திருக்குறள்கள் எங்கே இருக்குது?
அதுக்கு அது வேணும். அது மாதிரியானது. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னா. இந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானம் இருக்காது, தவம் இருக்காதுன்னா. தவம்னா என்ன அர்த்தம்? காட்டில் போய் தவம் செய்யறதுல ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? தண்ணி இருந்தால் தான் குளிப்போம், தண்ணி இருந்தால் தான் பல்லு விளக்குவோம். குடிக்கவே தண்ணி இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? குளிச்சியான்னு கேட்டால் டிசம்பர் 10ஆம் தேதி குளித்தது அப்படி சொல்கிறான்னு வைங்க, நமக்கு உயிர் போய் வந்துடும். அப்படியே ஒழுக்கம் இருக்காதான். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கடவுள் வாழ்த்தில் வரக்கூடிய வான் சிறப்பில் வரக்கூடிய பாட்டு தான். நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி நினைக்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு சாய்ஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க. அம்பிட்டோம் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு இதெல்லாம். இதுக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? தானம்னா என்னவா, திருக்குறளை காட்டில் அதிகமான ஒரு ஈடுபாடு எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்லுவார், பரிமேலழகர் படிட்டா அப்படிம்பார். பரிமேலழகர் யாருன்னா உரையாசிரியர். என்ன உரைங்கிறீங்க? அறிவுக்கு அறிவுங்க. அப்படியே தானம்னா என்ன ஒரு சீக்கிரம் போடுவார். உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலிட்டால் கொடுத்தல். ஒரு வார்த்தை கூட புரிஞ்சிருக்காதே, தமிழ் தான். என்ன பண்ணுறது? இதை பூரா நான் இங்கிலீஷில் சொன்னால் தான் உண்டு. முந்தி மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருப்பார், எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்வார். சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க, கமான் உள்ளே வாங்க அப்படிம்பார். இப்போ நம்ம இதெல்லாம் திருப்பி ஒன்றை சொல்லி திருப்பிக்கு ஏதாவது சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருந்தேன். அவங்க அப்பா என்னை ஒன்று கூட்டி போய் அந்த பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துகிறார். சார் யார் தெரியுதா? பேராசிரியர். தெரியாது. அந்த பிள்ளை பட்டிமன்றத்தில் வருவார், பார்க்கல, சினிமாவில் நடிச்சிருக்காரு, தெரியாது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டா வாங்கி தர போது எதுக்கு போட்டுருந்தா பாடுபடுத்துறீங்க? அவர் உடனே என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய. நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன்? நான் சோட்டா பீமா இல்லை சிங்சாங்கா இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவடா? தெரியுதா? இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதிலெல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் இதெல்லாம் நடிக்க முடியுமா? சொல்கிறா, தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள். ஏங்க நான் சம்பாதிக்கிறதே 5000 ரூபா, அதில் எங்கே தானம் செய்ய முடியும்? அப்படி இல்லை. ஒரு ஓவர் டைம் பார்த்தேன்னா அந்த ஓவர் டயத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்து கொடுக்கணும். தக்காருக்கு கொடுக்குறப்ப யாருக்கு கொடுக்கக்கூடாது? அம்மையா சாமின்னு வாங்கிட்டு போய் கஞ்சாடிக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேலே டிக்கெட்டில் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம 80 ரூபாயில் இருப்பான், அவன் 120 இருப்பான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது. தக்காருக்கு உவகை மேலிட்டால் தருதல். உவகை என்னன்னு தெரியுங்களா? கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணுங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் மாநிலரை வைத்திலக்கு மண்கணவர்னார் திருவள்ளுவர்கிட்ட. எப்படின்னா, டே நீ பணம் வச்சுருக்கிறது பெருசுலடா, நீ கொடுத்தேன்னா அவன் வாங்குறான்ல, அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படு. அதே சந்தோஷம் அவன் முகத்தை பார்த்தோன்னே உனக்கு வரும்ல, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுனார். கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணும். சில பேர் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த வந்தவனை போட்டு படுத்துவாங்க. என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா? இனிமேல் இந்த மாதிரி வராதிங்க, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க. இப்போ என்ன இதுக்கு என்ன அவசியம்? இது கொடுக்காட்டி என்னத்தை சொல்கிறது? ஒரு அம்மா சோறு ஓடிச்சு, அம்மா சாம்பார்ன்னு இருக்கான், ஊற்றுருக்கு, பெசஞ்சு தின்னுட்டு மனுஷன் பானா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத கோவம். பக்கத்தில் புருஷனை காமிச்சு சொல்லிச்சு, இந்தா 30 வருஷமாக திங்கிறாரு, ஒரு நாள் வாயை திறந்து சொன்னதில்லை. நேற்று வந்த பையன் வயிறியா அவன் சொன்னால் அவர் தாம்மா சொல்ல சொன்னார் அப்படின்னு இருக்கான். இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தன்னால் சொல்ல முடியாத மணக்கு முறையில் சொல்கிறது. மகிழ்ச்சி பொங்க தரணுங்க. முதல்ல பிஆர் பந்துலு அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறார். அது வரைக்கும் பூரா சிவாஜி வச்சு தான் பண்ணுவார். கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், பலைபாண்டியா இதெல்லாம் அவர் வச்சு தான் பண்ணுவார். எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறார். ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டார், கதவசனகர்த்தா. அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம், நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம், நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள்
உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், ஆர்கே சண்முகம், 1000ல் ஒருவன் அப்படின்னாராம். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ளே சடார்னு உள்ளே கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாராமுங்க. ஆர்கே சண்முகம் தேம்பி தேம்பி அழுதுட்டாராமுங்க. என்னன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர். சொன்னது தான் சொன்னேன், 1000ல் ஒருவன் சொல்லியிருக்கப்படாதான்னு. பாருங்கள், அப்போ கூட யோசனை என்ன இப்படி வருதுன்னு. அவர் கொடுத்தாருங்கிறத காட்டலாம், அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படி தான். அதை அப்படி இருக்கட்டுங்க. பேச்சில் சொல்கிறப்ப தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னா, இதெல்லாம் படித்து பார்க்குறப்ப ஏற்படுற சந்தோஷம். இப்போ கூட சொன்னாங்க, எப்போ படிப்பீங்க எப்போ படிப்பீங்கன்னு. எப்போ படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு எது கிடைச்சாலும் படிக்க தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போகிற போது போர்டு இருந்தால் போர்டை படிக்கணும். கையில் ஒன்று கொடுத்தா படித்து பார்க்கணும். ஏன் பீச்சில் உட்காந்துருக்கீங்க, சுண்டலோ கடலை பருப்போ வாங்கிட்டீங்க, தின்னுட்டு அப்படி லேசாக பரட்டி அந்த கவிதையை படித்த உடனே அந்த கடலையும் சுண்டலும் வாயிலுக்குள்ளே போயிருங்க. அந்த கவிதை மனசுக்குள்ளே நிற்கும் தெரியுமா? அது யார் எழுதின கவிதை நமக்கு தெரியாது. என் நண்பர் லிங்குசாமி அவர்கள் லிங்குன்னு ஒரு கவிதை தொகுதி, நாளைக்கு தான் அந்த புஸ்தகம் வெளியீடு இதில் நடக்க போகுது, ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில். அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியே இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுறாருங்க. ரொம்ப பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியே இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசி, வறுமை. அவர் எல்லா சுருக்கத்தையும் போக்குறாரு. இங்கே ஒரு தேயா தேய்ச்சிக்கிட்டு வர அப்படியே இல்லையே. இன்னொரு வார்த்தை எழுதியிருந்தார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படிங்கிறாரு. புத்தர் சிலையை அவர் என்ன சொன்னார்? நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு தான் நம்மால் சொன்னார் திருமூலர், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசடோடாயினும் ஆசை அருமின்கள். கடவுளை போய் பார்க்கணுன்னா கூட அந்த ஆசையை விட்டுடுறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. ஆசையும் படணும், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. மேல்நாட்டில் ஒரு அறிஞர் தினசரி கடைவீதிக்கு போவாராம். எல்லா பொருளையும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றையும் வாங்காமல் போயிடுவாராம். எதுக்கு தினம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால், எனக்கு உபயோகப்படாத பொருள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன் அப்படிம்பாரான். இப்போ சில வீட்டில் என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. திருடனே குழம்பிடுவான் எதை எடுக்கிறதுன்னு, திகச்சிருவேன். அப்படியே இதை எடுக்கிறதா? ஒரு படத்தில் வடிவேலு கண்ணீர் விடுவார் தெரியுமா? அம்மா இதை நீ பார்க்காம செத்துட்டியாம்மா அப்படி பாருல. திருட வந்ததை போய் நல்ல கதைகள் படிக்கிறது, நல்ல கவிதைகள் படிக்கிறது. இப்போ நான் வாங்க படிக்கலாம் ஜெயிக்கலான்னு தலைப்பு கொடுத்த உடனே பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு நினச்சிடப்படாது இல்லைங்க. பள்ளிக்கூட படிப்பு வேணும். அந்த பள்ளிக்கூட படிப்பு இருந்தால் தான் பேச்சு வரும். எனக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் இப்படி சேர் போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை வாசிக்க சொல்லுவார் நிற்க வச்சு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம் சொல்லி பழக 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 பேச 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 பேச்சு வருங்க. செல்லில் பேசினா பில்லு தான் வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் ஒரு வாரம் தொடர்ந்தாப்பில் பேசினா பில்லு தான் வரும், பேச்சு வராது. வாசிக்க சொல்லுவார். அந்த வாசிக்கிறப்ப என் கையில் புத்தகம் இருக்குங்க. நான் பிழையாக வாசிச்சிட்டேன்னா அவருக்கு, உங்களுக்கு இப்போ தெரியாது, 2-3 ஆண்டுகள் பார்வை இல்லாமலே இருந்தாருங்க. ஆனால் சட்டுன்னு கோபம் வந்துடும். 3வது வரி தப்பு, பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படிம்பார். என் கையில் புத்தகம் இருக்கும், அவர் மனக்கண்ணுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்கும். நான் சொன்னேன்ல மனப்பாடம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி, ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவர் படித்து நான் பார்த்ததில்லைங்க. அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுருந்ததன் காரணமாக வாழ்நாளெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி அலைவார். அதான் பெரிய ஆச்சரியம். நான் கூட ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருப்பேன், அவருடைய மறைவின் போது அவருடைய சிதைக்கு நான் தான் தீ மூட்டணும். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு ஆள் தான். அப்படி வைக்கிறப்போ கைக்கு ஒரு நடுக்க வந்துருச்சுங்க. தந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு நூலகத்துக்கே தீ வைக்கிறப்போன்னு நான் பயந்து போனேங்க. அப்படியே
எப்படியான விஷயம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்ட உடனே சொல்லணும். அப்படியான ஒரு தன்மை. மனநம்ங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உள்வாங்கும் தன்மைங்க. தேவையில்லை தேவையில்லைங்கிறோம். கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் 6 காண்டத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாலகாண்டம், அயோத்திய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம்னு நான் பாட்டுக்க 6 காண்டத்தையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு ஆரண்ய காண்டம் நடுவில் விட்டுட்டு ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம்னு 6ஐயும் கொண்டு அடுக்கி வச்சுக்கிட்டு ராமன் புஸ்தகத்தை பிரட்டி, சீதை புஸ்தகத்தை பிரட்டி, நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே கொண்டா, நீ போ, நீ கிளம்பு. ஒப்புவிக்கிற போட்டி இல்லைங்க, பாட்டு ஆழம் இருந்ததுனால. ஐயா உட்காந்துருக்காரு அவங்க காந்தி கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த செல்வமெல்லாம் உள்ளே இருந்ததுனால தான் தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த சாரத்தை வாங்கி மிக கடுமையான பாட்டெலாம் மிக மென்மையாக கொடுத்தார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. அவர்கிட்ட போச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு பிள்ளை, பட்டினிக்கு தீனி, கெட்ட பண்பு ஞானி, விட்டுவிடும் ஆவி, கெட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு. இதெல்லாம் யார்? இது பூரா சித்தர் பாட்டுகள், பட்டினத்தார் பாட்டுகள். இதை அப்படியே வாங்கி படித்தா வராது. எங்கேருந்து வரும்? அவர்கிட்ட தான் வரணும். ஒரு சொல் எங்கே எடுத்திருப்பார், எங்கே தேடியிருப்பார். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. எவ்வளவு ஆச்சரியமான 1000 எண்ணங்கள் உதயம்ங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க. நம்ம உட்கார்ந்துருக்க நேரத்திலேயே இத்தனை விஷயங்களை யோசிக்கிறோம், எத்தனை விஷயத்தை பார்க்குறோம். என்னை கூட கேட்பாங்க, பயணம் பண்ணுறது கஷ்டமானு சொல்லி. பயணம் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க. நம்ம கையில் ஒரு புத்தகம் இருந்தால் எந்த பயணமும் கஷ்டம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஊர் சோழவந்தான், மதுரைக்கு நான் படிக்க வருவேன். ரயிலில் வந்தது உண்டு, பஸ்ஸில் போகிறது உண்டு. இந்த பஸ்ஸில் போகிறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோரத்து இருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும்? கடும் கூட்டமாக இருக்குங்க. அந்த கூட்டத்தில் கூட நான் அதுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை. அந்த கம்பி அப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த 0 வாட் பல்பு தான் மேலே எரியும். கையில் பைக்குள்ளேருந்து ஒரு புஸ்தகம் எடுத்து வால்கா முதல் கங்கை வரை அப்படின்னு ராகுல சாங்கித்யாயன. எனக்கு இப்போ சமீபத்தில் வேலைக்காரன் ஒரு படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நயன்தாரா பேட்டியில் அந்த புஸ்தகத்தை சொல்கிற மாதிரி வசனம் எழுதியிருப்பான். நான் நடுங்கி போனேன் அப்படியே. ஆனால் பல பேர் பார்த்துருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. சரி வேணாம், அதுக்கு மேலே வேணாம். என்ன வால்கா முதல் கங்கை வரை கையில் இருக்கும். திரட்டிக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன தெரியுங்களா, அந்த கூட்டம், அந்த இடிபாடு, அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் என்னையை தாக்குனதில்லைங்க. ஆன்மா அழுக்குறாதும்பா, ஆன்மா அழிவடையாதும்பா. படிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடமும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இத்தனைக்கும் பஸ்ஸுக்குள்ளே சண்டை கொன்று எறிவாங்க. அப்படியே கண்டக்டர் சொல்கிறார், சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓங்கிட்ட இருக்கா? இல்லை. அப்போ நீ இறங்கு. எல்லோரும் நான் இறங்க சொன்னால் வா, பேசிக்கிட்டே போவோம். இன்னும் சில பேர் பஸ்ஸில் ஏறினோடனே செல்லமாக நம்ம தோளில் படுத்துவோம். வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருவான். அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கண்ணா ஒருத்தன். நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறிட்டேன். என் கூட ஏறின ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், நீங்கள் கோயம்புத்தூரா? ஆமாம். பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் அவனை எழுப்பி ஐயா பள்ளி, ஐயா பள்ளி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்காக என்னையை நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். இப்போ நான் முழிச்சிருந்த அவனை இறக்கி உள்ளேன்னு வைங்க, என்னை உண்டுலேன்னு பண்ணிருப்பான். இருக்கட்டும், தூங்க வேண்டியதுதான். புஸ்தகம் படிக்கிறோமா, தூக்கம் வருதா, தூங்கிடலாம். வாழ்க்கை வரலாறுகள் படிங்க. வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப நமக்கு புஸ்தகம் எதுக்கு தெரியுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிந்தனை வரணுங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். கோயம்புத்தூரினுடைய அதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுங்களா? ஜிடி நாயுடு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க.
எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சி ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்புட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுகிறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கலஞ்சா இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர், புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரு ஆச்சரியம். மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது, மனிதன் பறக்கக்கூடாது, பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் 2 பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்பம் பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க. அதுக்காக எல்லோரும் இதை இப்போ ஃபாலோ பண்ணிவிடாங்க. அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும், கேட்காட்டி பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன். 30 செகண்டு அப்படியே சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றித்தான் அதை இது பண்ணணும். அது அங்கே இருக்குது. 2003 நான் போயிருந்தேன். அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்குறதுக்காக. இந்த விமானத்தை நான் சொன்னேன். இவர் அப்போ விமானம் கிடையாது, ஜிடி நாயுடு கப்பலில் போகிறாரு. ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு. இப்போ தீ பிடிச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா? சுறா மீன்கள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா? கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. அந்த இப்போ சில பேர் கல்யாண வீட்டை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. இதே இந்த தெருதாண்டா, இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துடுமா? இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு. நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம், கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம், 1, 2, 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1, 2, 3 வருது இல்லை, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொண்டா கட்டப்பா, ஏன் கொண்டா பாகுபலி, ஏன் கொண்டா இப்படியே நம்மளை அலற வச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொண்டான் சொன்னேன்னா லீவு. ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பான் கட்டப்பா, பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். லீவு போயிட்டோம் 1 மாதம் கழிச்சு கூட வாங்க. இப்போ உள்ளே குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா? இப்போ என்ன முடிவு எடுக்க? இப்போ யோசிச்சு பார்த்தாரு. மேலே நெருப்பில் சாகிறத காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க, சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்படின்னா 3 மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறான். திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு.
சாய்ஸில் விடுறதுக்காக அவர் சொன்னார் இல்லையே. அது எவ்வளவு ஆச்சரியமான நூல், அது எத்தனை பெருமை உடையது. என்ன வெடி விடுறாங்க, முடிஞ்சிருச்சா? இந்த டைம் முடிஞ்சுன்னா அப்படி ஏதாவது சொல்கிறவாங்களா? ஏன்னா சில சமயம் நேரம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. வெளியே தானா? சரி சரி. இல்லை அங்கே போய் வெடி விட சொன்னீங்களான்னு கேட்டேன். அது கொண்டு நான் பேசுனதை கேட்டு கொண்டாடுறாங்களாம். இல்லை இப்போ பாருங்கள், ஒரு திருக்குறள், ஒரு நாலடியார், ஒரு ஔவையாருடைய பாட்டு, இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசுவோம்னா இல்லைங்க. இந்த செய்தி நம்மளை இழுக்கணும் அப்படியே, அப்போ தான் நல்லா இருக்கும். நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்தவர் நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா சில பேர். இந்த போன வாரம் பேசிகிட்டு இருந்தேல, இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா, இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, காலையில் பார்த்தேன் இப்போ தாங்க செத்தாரு, நேற்று பார்த்தேன் இப்போ தான் செத்தா இருக்கிறேன், அப்புறம் நேற்று பார்த்தேன். என்னங்க போன மாதம் பார்த்தேன். பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு ஓஞ்சி போகும் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரேன். இப்படி நம்ம 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க. என்னடா என்ன பண்ணுற, ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் உன் வீட்டில் கேட்க மாட்டான், படுறா டே பேசாமல் ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். கேட்டினும் உண்டோர் உறுதி, கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர்னா யார்? சுற்றத்தார், நண்பர்கள். நீட்டி அளப்பதோர், உனக்கு துன்பம் வருகிற போது அவன் எங்கிருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம். அதனால தானங்க எத்தனை அதிகாரம் தானங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. எப்படி? நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, இத்தனை வச்சிருக்காரு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான். சிம்பிள், சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பெட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அது இதுக்கு பேர் தீ நட்பா? அது நியாயமான தீ நட்பு தான். ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு. தீமை வரக்கூடாது. கெட்டவர்கள் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்களுக்கு நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை. மகாபாரதத்தில் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா தூது வந்தப்ப, நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா, யாரை? கர்ணனை. குந்திட்ட சொல்கிறார், அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அட பாவி, ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவன், எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இப்போ போய் நீ கூப்பிடு. அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம், யுத்தம் கிடையாது. நல்லது, நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன். திருப்பி கூப்பிட்றாரு, அத்தை ஒருவேளை அவன் வரலன்னா, ஆமாம் வரலன்னா 2 வரம் கேளு, அந்த 2 வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடு, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான், நான் பார்த்துக்கிறேன். போரா குந்தி தேவி, நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. போரா இன்னைக்கு வரைக்குங்க. குந்தின்னா எம்வி ராஜம்மா, கர்ணன்னா சிவாஜி. நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம். அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகன்தான்னு சொல்லி அழுது முடித்த பிறகு, உங்ககிட்ட 2 வரம் கேட்க வந்தேங்குது அந்த அம்மா. அந்த உலகத்திலேயே 2 வரம் தான் கொடூரமானது. காஞ்சிபுரம், தர்மாவரம் சொல்லப்படாது. ஒரு கணவன் கேட்டானா,
ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. போன உடனே கேட்டாலாம், எங்கே காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாரை புருஷனை கேட்குறா. காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் சொன்னான், இதெல்லாம் நினச்ச உடனே பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம். அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு, எனக்கு மொட்டை. இங்கே 2 வரம் கேட்குறா. என்ன வரம்? முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா. அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா. ஏன் வர முடியாது? அப்போ கர்ணன் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க. துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்கிறியே, 4 பேரால் கைவிடப்பட்டவன் உலகத்தில் கர்ணன் மட்டும்தான். தெரியுமா உங்களுக்கு? மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும். 4 பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன். பெத்தவனே தூக்கி போட்டா. அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா? பார்க்கல. குருநாதர் பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட உடனே சாதியை மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி படித்ததெல்லாம் உனக்கு பரிச்சை எப்போ மறந்து போட்டார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பலிக்குது. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா? ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் போய் ரீவேலியூஷனுக்கு பணம் கட்டுவாங்க. அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணால் சொல்லுவேன், வேணா ரீவேலியூஷனுக்கு பணம் கட்டுவோமா? என்னத்தை சொல்கிறது? எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான்? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூவேஷன் வைப்போம். மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார், எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாட்டுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார். அது நடுவில் சொல்கிறார், எழுத்தாக எழுதுகிறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவான் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பர் தலைதறிக்க ஒடியாராரு. தெலுங்கு பேப்பரை காணோம் ஒடியாராரு. வந்தால் நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினச்சேன் சார். அதுக்குள்ளே 30 பேர் போயிடுச்சு. இந்தாங்க. அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாகத்தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும். சொன்னால், அம்மா நீ துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற. நான் மாதாவால் கைவிடப்பட்டவன், பிதாவால் கைவிடப்பட்டவன், குருநாதரால் கைவிடப்பட்டவன். கடைசியில் தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு, கிருஷ்ண பரமாத்மா. நீ என்னை தூக்கி போட்டே இல்லை. நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வீரர்களும் கலந்துக்கிறக்கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா, ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது. எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க. நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க. யார்? துரோணாச்சாரியார். நீ உள்ளவா, என்ட்ரன்ஸ் எழுது, உங்கள் அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் உள்ளவா, இல்லாட்டி போய் தாசில்தார்கிட்ட வாங்கிப்பா போ அப்படின்ட்டா. அவர் சொல்லிட்டார். உலகத்தில் ஜாதி எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார். ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார். மதம் மாறலாம், ஜாதியெல்லாம் மாற முடியாது. வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் பிராமினா மாறப்போறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறோமா? நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதான். அவர் கேட்குறாரு, உன் ஜாதி என்ன, மதம் என்ன? அப்போ அவன் சொல்கிறான், கர்ணன் நான் வெக்கி தலை குனிஞ்சிட்டம்மா. இப்போ நீ துரியோதனை விட்டு வான்னு கூப்பிட்டியே, அவன் எந்திரிச்சான். அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான். அந்த துரோணாச்சாரி அவர் பிடிச்சாங்க. உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரதத்தில் இருக்குது. வாங்கி படிக்கணும். வியாசர் படிங்க, வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய புத்தகங்களை படிங்க, அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க. ஆனால் அது யார் கேட்குறா? தனி சொற்பொழிவுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் அந்த கதி வந்திருக்கு. ஐயோ கொடுமை.
ஒரே ஒரு ஆள் தாங்க உட்காந்துருந்தான். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு, பரவாயில்ல நீயாவது இருந்தியே மகனே அப்படின்னு நான் கும்பிட்டேன். அவன் சொன்னான், இல்லை அந்த ஜமுக்காலை எங்கது, நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது, அதுக்காக உட்காந்துருக்கேன். அவன் ஜமுக்காலத்துக்கு உட்காந்துருந்துருக்கேன், நான் அது மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். இருக்கட்டும். அப்போ துரியோதனை அஞ்சித்து பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து, வாத்தியார் ஐயா, இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி நீக்காத, நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ அவன் வேறு வகையில் போயிடுவான். சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறான் தெரியுங்களா? படித்த ஆளை சொல்கிறாங்க. வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே, துரியோதனன் சொல்கிறான் வாத்தியாரை பார்த்து, படித்தவர்களை, அறிவாளிகளை, வீரர்களை, அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கிறேன், படித்தாள் யார் அறிவாளி யார் 2 பேர் வேறுபாடு உடையவரா? இல்லைங்க. ஒரு பேராசிரியர் படித்தவர் வச்சுக்கோங்க, இப்போ மேடையில் இருக்கவங்களாம் படித்தவங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி, அறிவாளி, வேறுபாடு வச்சுக்கோங்க. அவரும் படிப்பாளி தான், ஆனால் அவருடைய அறிவு கண்டுபிடிப்பு அறிவு, டிஸ்கவரின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி, இன்வென்ஷன் சொல்கிறோம்ல அது மாதிரி. இப்போ அவர் சொல்கிறான், இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாத. யாராவது நம்ம ஊரில் அயல் நாட்டுக்காரன் படையெடுத்துட்டு வந்தால் நம்ம சாதிக்காரன் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம். இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ வீரத்தில் ஒதுக்கக்கூடாது, அழகில் ஒதுக்கக்கூடாது சொல்லிட்டே வர்றாங்க. கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, வில்லி பாரதம். கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, உற்றவர்க்கும் வீரரன் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால். வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை. சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்கே பிறந்தாலும் உனக்கு தெரியுமா ஐயா? வாத்தியாரை கேட்குறான். அறிபிறந்த தன்று தூணில் அரணும் வேயிலாயினான், பறவை உண்ட முனிவனும் பரத்து வாசமைந்தனும். அரி பிறந்தது அன்று திருமால் தூணை பிளந்துக்கிட்டு வந்தான், அப்போ அவங்க அம்மாவாது? நெற்றிக்கண்ணில் தோன்றினா முருகன், அவனுடைய தாயாராது? மூங்கிலில் தோன்றினா அவன். கடைசியாக சொன்னால் நீ எங்கே பிறந்தேன்னு உனக்கு மறந்து வச்சாங்கிறான் துரோணாச்சாரியார். அவன் துரோணாச்சாரியார் யார் தெரியுங்களா? கும்பமுனின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி முதல் டெஸ்ட் டியூப் பேபி அந்த ஆள் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்கிற. அடுத்த கேள்வி கேட்டாங்க. ஒரு நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ளே பார்த்து உட்காந்துருக்கேன், அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் புறத்தை. அந்நேரம் என் நண்பன் வந்துட்டான். கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா, நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறதாக நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த முத்தும் பூரா அப்படி உதிர்ந்து ஓடுது, முத்துகள்லாம் சிதறி ஓடுது, பவளங்கள்லாம் சிதறி ஓடுது. அவள் அச்சத்தோடு நிற்கிறா, இடுப்பில் கை வச்சுட்டேன், சிதறி ஓடுது. கணவன் நிற்கிறான். நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாத்தான் இருக்கும். பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும்? இது எவ்வளவு நல்லா நடக்குது, எப்படி இருக்கும்? என்னென்ன நீங்கள் இந்த ஃபில்லிங் பிளான்ஸில் என்னென்ன போடலாம். அவன் என்ன சொன்னானா, அந்த இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா. எடுக்கவோ சரி, கோக்கவோவில் என்னத்தை பெருசாக செஞ்சுவிட்டோம்? கோக்கவோன்னு என்ன தெரியுங்களா? இப்போ ஊசி இருக்குது, இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும். ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்கள், போத இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது. ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஊசியில், அரை மணி நேரமாக கோக்க முடியல. அவள் தாத்தா அங்கேருந்து வந்தார். யார்? அந்த பாட்டியோட புருஷன். அது ஒரு 10 வயசு கூட. லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான், தாத்தா ஊசி விழுந்து 10 நிமிஷம் ஆச்சு, வெறுங்கையில் கோர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவது ஊசியில் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கா, இந்த ஆள் வெறுங்கையில் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கான்.
அவன் சொல்கிறான், கோக்க ஓணும் என்ன தெரியுமா, நான் பதட்டம் அடையலை, அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும், இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்கிற, என்னத்தை சொல்ல? சரி வர வேணாம், பரவாயில்ல நான் போகிறேன். அப்போ இவன் கேட்டான், எனக்கு 2 வரம் தருவியா அப்படின்னு கேட்டான். குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு. சிலபஸில் இல்லாத பாடம். அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு. அவன் என்ன 2 வரம் கேட்டால் தெரியுமா? யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போரிடக்கூடாது. உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது. சரி, இப்போ இவன் 2 வரம் கேட்டான். என்ன 2 வரம்? நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்படி தெரியுங்களா? ஒருவேளை நான் செத்து போயிட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் 2 பேர், ஒருத்தன் கர்ணன், இன்னொருத்தன் கும்பகர்ணங்க, திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க. அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவையா அப்படின்னு கேட்டான். கதறிட்டா பாவம். அதே மாதிரி 17ஆம் நாள் போர் சர்க்கத்தில் அவன் இறந்த போது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க. 2 பக்கத்துலேயும் அழுதாங்க. இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான் தெரிஞ்சு, இங்கிட்டு கௌரவர்கள், துரியோதனை அன்னைக்கே செத்துட்டான். அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா? நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா? புறந்தார்கன் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து, அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். எல்லாம் நம்ம விஷயங்களில் இருக்குதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு பொக்கிஷங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னா, வேறு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லா மொழியும் படிக்கணும். எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாரதிக்கு, காசி பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டு இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் இருந்ததால் ஃப்ரெஞ்சு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, 11 மொழி தெரிஞ்சவன் பாரதி. ஆனால் என்ன சொன்னான்? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னால் அப்படியான தன்மை இதில் எல்லாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முதல்லே காற்றுக்கு பேர் வச்சவன் நம்மாள். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை. அந்த காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலையை பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் பூரா போனான். உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ளே போகிற கப்பலில் படை வச்சுருக்கிறான்னா அவனை எவ்வளோ பேர்த்துக்கு சோறாக்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு தண்ணி வேணும், எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும். இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்கே நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்கப்பா, அப்போ எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சுருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையாக ஒரு நாய். கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சுருக்கான். அது மெத்தையில் படுத்து தூங்குது. அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் அந்த ஆள். நீங்கள் இங்கே இங்கே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேன். 3 லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயான். எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவை காத்துக்கிட்டு இருக்கேன். விளங்குமா நாடு? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. சங்க இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள். இன்றைக்கி என்ன, இதோடு சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி 27வது நாள் மார்கழியில் நோன்பு இருக்க சொல்கிற ஆண்டாள் 2வது பாட்டில் நோன்பு இருக்கணும்பா. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டவங்க இருக்காங்க. நோன்பு இருக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்டாள் சொல்லித்தரா விதிமுறை. 2வது பாட்டில் சொல்கிறா, வையத்து வாழ்வீர்கள். சிறுவிழுத்துருக்கா சொல்லலை, வையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் இருக்காள். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி வாடி. என்னென்ன விரதத்தில் இருக்கப்படா? நெய்யுண்ணோம்,
பாலுண்ணோம் நாட்காலி நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் சொல்லிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்துணையும் கைகாட்டி உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேழு ரெம்பாவாய். இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் விட்டுறணும். என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், நான் விரதம் ஆரம்பிச்சிருந்து நைட்டில் ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடுவேன்னாரு. என்ன பழம்னே? ஒரே ஒரு பலாப்பழமா. பலாப்பழம் எவ்வளோ பிரிச்சிருக்கு, பலாச்சொலை இல்லை, பலாப்பழம். ஒரு பழம் தின்னா போதும்ல, இதுக்கு பேர் விரதமா? இங்கே அப்படி விரதம் இருக்க சொல்லிவிட்டு அந்த விரதத்தை இன்றைக்கி முடிக்கிறாங்க. இன்றைக்கி தான் 27வது நாள். நோன்பு இருக்கிறப்ப கூட இஸ்லாமிய இதில் 27வது நாள் நோன்பு முக்கியமான நோன்புன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி இங்கே 27வது நாள் அழகாக சொல்கிறா. எப்படி? எல்லாரையும் கூப்பிட்றா. இது வரைக்கும் நோன்பு இருந்துட்டோம்ல, நீ ஒன்றா உட்காருவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சன்மானம். நான் உன்னை வந்து பாடி உங்கள்கிட்ட என்ன பரிசு பெற போகிறோம்? நாடு புகழும் பரிசினால். அது எப்படி இருக்குமா? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். பொம்பளை பிள்ளை பாருங்க. அதனால் ஜிமிக்கி கம்பல்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அன்னைக்கே சொல்கிறா. சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. இங்கே பாருங்க, அப்படி பொங்கலை எடுத்தால் சக்கரை பொங்கலை இப்படி எடுக்கிறப்ப நெய் இங்கே வரணுமா? நம்ம வாட்டுக்கு எடுத்து இங்கே தடவப்படாதான். மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலே ரொம்பவாய். கூடியிருந்து எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. எல்லாருமாக கூடியிருந்து பகுத்துண்டு பள்ளுகிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலைனா பக்கத்திருப்பவன் துன்பந்தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தினார். உன் சகோதரனோடு இருக்கின்ற பகையை தீர்த்து கொண்டு பின் என் தேவாலயத்துக்குள் வாழ்னார் ஜீசஸ். அதுதானே உண்மை. எல்லாரோடும் சேர்ந்திருக்கணும். இதுதான் இன்றைக்கான விஷயம். சாப்பிட்ற போது யாருக்காவது கொடுத்து சாப்பிடணுங்கிற என்ன நமக்கு வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது 8ஆம் நூற்றாண்டில் பாடின பாட்டுங்க. 8ஆம் நூற்றாண்டில் பாடின பாட்டில் இந்த செய்தியை சொல்கிறா. இன்னும் 2 நாள் தான் மார்கழி முடிய போகுது. கறவைகள் சேர்ந்து கானகம் சேர்ந்துன்னு போம் சொல்லுவா. கடைசி பாட்டு சொல்லுவா. எப்படி? கற்று கறவைகள் பழகறந்து அந்த பாட்டில் கடைசியாக முடிப்பா. இற்றைக்கும் ஏழையில் பிறவைக்கு முந்தனோடு உற்றோமையாமோ உமக்கையாமாட் செய்வோம் மற்றையம் காவங்கள் மாற்றியல ரொம்பாவாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனின்னு முடிப்பா. இந்த 30 பாட்டு படித்தா என்ன லாபம்? சில பேர் எதாக இருந்தாலும் கேட்பாங்க. இப்போ உட்காந்துருந்தோம் என்ன லாபம்? என்ன லாபம்னா என்ன லாபம்? போகிறப்ப நாம் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். என்ன லாபம்? பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 மைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. 5 5 என்ன அழகாக கணக்கு போடுறாங்க தமிழை. 5 × 5 + 5 = 30. எப்படி அழகு பார்த்தீங்களா? கணக்கு போடுறப்ப என்ன அருமையாக இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் அழகாக சொன்னார். இப்போ ஆடிட்டரை பற்றிலாம் அவங்களுக்கு அருமையாக தெரிஞ்சிருக்கோம். அந்த கணக்கு போட்டு கொடுக்குறதுல அவ்வளோ நல்லா இருக்கணும். அதான் ஒருத்தர் சொன்னார். தெங்கச்சி சாமினார் தான் ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய பணக்காரர் ஆடிட்டர் ஒருத்தர் என்ன பண்ணாராம், வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக இன்டர்வியூ வச்சுருக்காரு. கோடீஸ்வரன் 100 பேர் வந்திருக்காங்க. வந்த உடனே பார்த்துட்டு கேட்டாராம், சரி உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கணக்கு தான், இதை சரியாக போட்டிங்கன்னா ஆடிட்டரை செஞ்சிடலாம். 48,800 94,300 பெருக்குங்க அப்படின்னு இருக்காரு. ஆளுக்கு பெருக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் வந்து எவ்வளோ வரணும்னு கேட்டாராம். எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டுக்கார். நீ தாண்டா ஆடிட்டு வாடா அவர் உட்கார். அது எம்பிட்டு வந்துட்டு போகுது நமக்குன்னா அதை பற்றி. இங்கே எவ்வளவு கொடுத்தவங்க உனக்கு வரணும் போட்டால் முடிஞ்சு போச்சு. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கு வித்தாகும். இந்த 5 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்புன்னு சொன்னால் எதை கேட்டாலும் இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்ட செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயே நம்முடைய அறிவுக்குள்ளேயே போனால் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாதுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா அதான் உண்மை. இப்போ கூட நான் என்னுடைய பேரில் ஜி ஞானசம்பந்தன்கிற பேரில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காக தெரியுங்களா? எதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமோ அதை பூரா இந்த சமுதாயத்தில் வாங்கினதை நான் பதிவு பண்ணிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியான வாய்ப்பு முதல்ல இப்படியான ரசிகர்கள் எங்கே கிடைப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் காளியம்மன் பேசுவோம், மாரியம்மன் பேசுவோம், இப்போ திருவிழாக்களில் பேசுவோம், கல்யாணத்தில் பேசுவோம், காதுகுத்தில் பேசுவோம். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போவாங்க. அத்தனை பேர் இந்த பாருங்க உட்கார இடமில்லாமல் நிற்கிற அளவுக்கு பார்க்குறமே. இதெல்லாம் இந்த கொடுப்பினை உங்களால் எங்கே கிடைச்சது தானே, பப்பாசி கொடுத்தது தானே.
கல்யாண வீடுகளில் பேசுவோங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரிங்க. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நெஞ்சுறுதியோடு பேசணும். திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளன். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இனிமேல் கல்யாண வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சப்போ இன்னொரு கோஷ்டி வந்துட்டாங்க. கட்டாயம் நீங்கள் பேசணும், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு என்னை கூப்பிட்டு போய் இங்கேயாவது போடியம் இருக்குங்க, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் தலதறிக்க மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஓரமாக அப்படி அப்படி அப்படின்னு பேச, அங்கிட்டு நின்று பேச அப்படின்னு. அதில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து, நானும் விடலை, என்னை தள்ளி இல்லை அப்படின்னா நான் விடலை. தமிழ் படித்தேன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் ஒரு கிழவி வேறு என்கிட்ட வந்து மெதுவாக இப்படி கூப்பிட்டு, அந்த ரூமுக்குள்ளே போய் பேசியா, ஒருத்தருமே இல்லை அப்படிங்குது. அந்த மணமகனார் சும்மா தான் கிடக்குது, அதனால் போய் பேசு. அது இல்லைங்க. இன்னும் கூட எனக்கெல்லாம் என்ன வேதனை தெரியுங்களா, நாங்கள்லாம் ஏதோ நகைச்சுவை சொன்னால் அதை குற்றமாக சில பேர் கருதுகிறாங்க. அது என்ன புஸ்தக கண்காட்சியில் வந்து சிரிக்க சிரிக்க பேசுறது? சிரிக்க சிரிக்க பேசுறதுக்கு முதல்ல சிந்திக்கிறதுக்கான விஷயங்கள் சொன்னோம்ல, அதையும் கேட்கணும், ஞாபகம் வச்சுக்கிறணும். வில்லி பாரத பாட்டும் ராமாயணமும் பாரதமும் நாலடியாரும் எத்தனை விஷயங்கள் சொன்னோங்கிறத பார்க்கணும். நான் இதை சொல்கிறது கூட, இந்த நகைச்சுவை எதுக்கு தெரியுங்களா, நெல் அளந்து போடுறப்ப 2 குழு குழுக்கணும்னா இன்னும் 2 மரக்கா நெல் போடலாம். 4 செய்தியை சொல்வதற்காகத்தான் சில நகைச்சுவைகளை சொல்லுகிறோமே தவிர வேறு இல்லை. அதனால் நல்ல விஷயங்களை படியுங்கள், படித்ததனால் வெற்றி பெறுங்கள். இந்த உலகம் நம்முடையது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.